கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான உக்கியம்பேட்டை சபையாரோடு சேர்ந்து இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கவும், உங்களை முகமுகமாய் கண்டு உங்களோடு எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய 2 மகன்கள் இங்கே கர்த்தருடைய சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அது நீங்கள் அறிந்தது தான். இந்த நிலைமையிலே இந்த நாளிலே உங்களோடு கூட ஆராதிக்க நானும் வந்திருக்கிறேன். குறிப்பாக திருமண பத்திரிகையும் கூட கொண்டு வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். ஆகவே உங்களில் சிலருடைய முகங்களை எனக்கு தெரியும், சிலர் நன்கு பரிச்சயமானவர்கள் தான், ஒரு சிலர் எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாதவர்கள். இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒரே அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாக, ஒரு இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரீரத்திலே நான் முகம் அறியாதவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறவனுமாக ஒக்கியம்பேட்டை சபையாருக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறது வழக்கம். கரூர் சபையாருடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பியுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு தேவ வசனத்தினாலே நமக்கு உண்டாகக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், நம்பிக்கை உண்டாகிறது, பொறுமையும் ஆறுதலும் உண்டாகிறது. பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளாகும்படிக்கு. அப்போ நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆவதற்கு முன்பாக பொறுமையும் ஆறுதலும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த பொறுமை என்று சொல்லும் பொழுது அதுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னால் உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலே பொறுமை, உபத்திரவத்தினூடாக கடந்து போகிற வாழ்க்கை நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களிலும் நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆகவே தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்போ இங்கே முன்பு எழுதியிருக்கிறவைகள் என்று சொல்லுவது என்னன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வேத போதனைகள் அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் நமக்கு போதனையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது ஏராளமான மனிதர்களுடைய, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் அதில் படிக்கிறோம். தேவனை குறித்து நாம் படிக்கிறதை விட மனிதர்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது தான் ஜாஸ்தி, அதிகமாக இருக்கிறது. ஆகவே வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து தான் நாம் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து படிக்க இருக்கிறோம். அது ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். இந்த ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கப் போகிறது இல்லை. ஆனால் அந்த முழு அதிகாரத்திலும் நமக்கு ஒரு போதனை இருக்கிறதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இங்கே இருந்து 50வது அதிகாரம் வரைக்குமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுவதுமாக யோசேப்பை பற்றியதான ஒரு வரலாறாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 4 முக்கியமான கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்களுடைய வரலாறாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. 12ஆம் அதிகாரம் தொடங்கி 50ஆம் அதிகாரம் வரைக்குமான இந்த அதிகாரங்களிலே 4 முக்கியமான கதாபாத்திரங்களுடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோம். இங்கே இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம், யாக்கோபு எப்ரோனிலே வாசமாயிருக்கிறார். எப்ரோன் என்று சொன்னால் ஐக்கியம். யாக்கோபு எப்ரோனிலே இருக்கிறார். அங்கே அவருக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகள் மாத்திரம் அவரோடு கூட இருக்கிறார்கள். கடைசியான 2 மகன்கள் பென்யமீனும் யோசேப்பும். அவர்கள் 2 பேரும் அவர்களோடு இருக்க, மற்ற 10 அண்ணன் தம்பிகளும் ஆடு மேய்க்கிறது வழக்கமாக இருக்கிறது. அந்த நாட்களில் அவர்கள் ஆடுகளை மேய்க்கும் பொழுது தூரமாக போவார்கள். புல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா தான் திரும்பி வருவார்கள். அன்றன்றைக்கு போய் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற நம்முடைய ஊர் வழக்கப்படி அல்ல. அப்படி அவர்கள் ஆடுகளை மேய்க்கும்படியாக போகிற நேரத்தில் தான் என்ன நடந்தது, அந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு சிலர் நாம் அறிந்திருப்போம், சிலருக்கு ஒருவேளை அது முழுவதும் தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நமக்கான வேத போதனை என்ன என்பதை, படிப்பினையை நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யாக்கோபு
யோசேப்பை அழைக்கிறார். யோசேப்பை அழைத்து நீ போய் உன்னுடைய அண்ணன் தம்பிங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். தகப்பனுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் புறப்பட்டு போகிற யோசேப்பை பார்க்கிறோம். 17 வயதுடைய ஒரு யோசேப்பை வாலிபனை பார்க்கிறோம். அவனுடைய அண்ணன் தம்பிகளை இங்கே இருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே இருந்த சூழலை முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 4வது வசனத்தை பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இங்கே சகோதரத்துவத்துக்குள்ளாக இருந்த அந்த முதல் நிலை என்னன்னு சொன்னாக்க, நல்ல ஒரு உறவு நிலை இல்லை. அவர்கள் முதலாவதாக ஒரு அணி சேர்ந்த நிலைமையிலே இருந்தார்கள். 10 பேரும் ஓர் அணியிலே இருந்தார்கள். குறிப்பாக யோசேப்பை அவர்கள் வெறுத்தார்கள், பகைத்தார்கள். யோசேப்பின் மீது அவர்களுக்கு பகைவி இருந்ததுக்கு காரணம் யாக்கோபுடைய அந்த பாரபட்சமான ஒரு செயல் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். யாக்கோபு தன்னுடைய பிரியமான மனைவி ராகேலுடைய பிள்ளையாக பிறந்த 2 பேரையும் அதிகமாக நேசித்தான். மற்றவர்கள் எல்லாரும் வீட்டுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க இவர்கள் மாத்திரம் வீட்டில் சும்மா இருக்கிறார்கள் என்கிற அந்த ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே பாரபட்சமாக நடக்கக்கூடாது என்பதை ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதிகமாக அறிகிறோம். இவர்கள் 2 பேருடைய குடும்பங்களிலுமே அந்த பட்சபாதமான நிலைமை இருந்ததை பார்க்கிறோம். பிள்ளைகள் மத்தியிலே பட்சபாதம் காண்பிப்பது நல்லதல்ல. எல்லா பிள்ளைகளையும் நாம் ஒன்று போல நேசிக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு சில பிள்ளைகளின் மீது பெற்றோருக்கு அதிகமான அன்பு இருக்கிறத வெளிப்படுத்திடுறாங்க, காட்டுறாங்க. அதனால அந்த ஒரு வேறுபாடு மனசில் தோன்றிடுது. ஆனால் இந்த வேறுபாட்டுக்கு காரணம் வெளியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள் மட்டுமே காரணமாக சொல்லிட முடியாது. எப்போதுமே பாவத்துக்கான காரணம் வெளியிலிருந்து வரக்கூடியதை விட நம்முடைய உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய பாவம்தான் பாவத்தை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. பாவம் செய்வதற்கான மூல காரணம் நமக்குள்ளாக தான் இருக்கிறது. ஆகவே இந்த சகோதரர்கள் யோசேப்பின் மீது பகையாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது வெறுப்புணர்வோடு இருந்தார்கள். இந்த சகோதரர்களுடைய எல்லா காரியங்களையும் இந்த பகுதியிலே நாம் படிக்கும்போது முதலாவதாக நாம் பார்க்கிறோம், அவர்கள் யோசேப்பினிடத்திலே வெறுப்பை காண்பித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். இங்கே இந்த அதிகாரம் முழுவதிலும் பலவிதமான இவங்களுடைய பாவத்தை தான் வரிசையாக படிக்க போகிறோம். ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய மாம்ச சுபாவத்தினுடைய ஒவ்வொரு பாவத்தையும் குறித்து வேதத்தின் பல பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கலைந்து விட வேண்டும், நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு கற்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பாவம் நமக்குள்ளாக இருக்கிறதை, மாம்சம் சுபாவம் நமக்குள் இருக்கிறதை நாம் முதலாவது அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது கூட இவ்வளவு விஷயங்கள் இந்த பாவங்கள் இதுக்குள்ளே இருக்குதான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவாக நமக்குள்ளாக ஒளிந்திருக்கக்கூடிய மாம்ச சுபாவம் நமக்குள்ளும் இருக்கிறது என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. முதலாவதாக ஒரு வெறுப்புணர்வு, பகை இருந்தது. குடும்பத்திலே சகோதரத்துவத்துக்குள்ளாக இருந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஆனால் அவர்களுக்குள்ளாக பகை இருந்தது, வெறுப்பு இருந்தது. இரண்டாவதாக அந்த பகை அதிகரித்ததை நாம் பார்க்கிறோம் 5வது மற்றும் 8வது வசனங்களிலே. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். தேவன் அவனுக்கு ஒரு வரப்போகிற காலத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ஒரு சொப்பனத்தின் மூலமாக. அந்த சொப்பனத்தை அவன் கண்டான். 1க்கு 2 முறையாக 2 சொப்பனங்களை கண்டான். அந்த 2 சொப்பனங்களும் முதலாவதாக 7 அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி இருக்க யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்குகிற வண்ணமாக 11 அரிக்கட்டுகளும் அவனுடைய அரிக்கட்டுகளை வணங்குகிற வண்ணமாக ஒரு கனவை கண்டான். இதை முதல் நாள் சொல்கிறான். சொன்னோடனே ஏற்கனவே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு கோபம் அதிகமாயிருச்சு, பகை அதிகமாயிருச்சு. இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று பார்க்குறோம். பாருங்கள், ஏதாவது ஒரு காரண காரியங்கள் வரும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற பாவம் இன்னும் அதிகமாக பெருகுகிறதை பார்க்கும். அடுத்ததாக அவன் மறுபடியும் இன்னொரு சொப்பனம் காட்டினான். அந்த சொப்பனத்தையும் அவன் சொல்லுகிறான். இந்த சொப்பனத்தை அவன் கண்டதை சொன்னதில் பெரிய தப்புன்னு சொல்ல முடியாதே. நான் இப்படி ஒரு கனவு கண்டேங்கிறத அவன் குடும்பத்தில் சொல்கிறான். ஆனால் இதை சொல்லும் பொழுது அந்த தெய்வ ரகசியங்களை, திட்டங்களை இந்த சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறவைகளை அன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
பொதுவாக அந்த நாட்களிலே தேவன் தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக வரப்போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறதை நாம் பழைய ஏற்பாட்டின் வழக்கமாக பார்க்கிறோம். அதுதான் அந்த காலத்தினுடைய நடைமுறையாக இருந்தது. அப்போ அந்த காலத்தில் அவன் சொப்பனத்தை சொன்ன பொழுது, என்னடா அன்னைக்கு அப்படி சொன்னான் இன்னைக்கு இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் 2வது சொப்பனத்தை சொன்ன பொழுது தகப்பன் கூட என்ன கேட்குறான், நீ என்ன சொல்லுகிறாய்? நானும் உன்னுடைய தாயாரும் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அப்படி கடிந்து கொண்டான் என்றாலும் அடுத்த வசனத்தில் சொல்கிறது, அவன் தகப்பனும் இதை தன் மனதிலே வைத்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகளை மரியாள் தன் மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அது மாதிரி இந்த காரியங்களை குறித்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சு யோசிக்கிறான், தன் மனதில் வைத்து கொண்டான். காரியம் விளங்கவில்லை. ஆனால் சகோதரர்களுக்குள்ளாக இது பகை உணர்வை அதிகரித்து விட்டது. ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை சொன்னதுனாலேயே என்ன ஆயிடுது? பகை உண்டாகிறது. சத்தியத்தை சொன்னதுனாலே நான் உங்களுக்கு சத்ருவானேன்னு என்று சொல்லி கேட்குறாரு பவுல் அப்போஸ்தலன். பல நேரங்களிலும் சத்தியத்தை சொல்வதனாலே கூட நமக்கு என்ன செய்கிறது? பகை உண்டாகிறது. சத்தியத்தை போதிக்கும் பொழுது மனிதனுக்குள்ளாக பாவம் கடிந்து கொள்ளப்படுகிறது. அந்த கடிந்து கொள்ளக்கூடிய பாவம் மனிதனை என்ன செய்யுதுன்னா சத்தியத்துக்கு விரோதமாக செயல்பட தூண்டுது. தன்னை திருத்திக் கொள்வதற்கு பதிலாக, தங்களை சரி செய்து கொள்வதற்கு பதிலாக, மாறாக என்ன செய்கிறது? சத்தியத்தை சொன்னவர்கள் பேரிலே அல்லது சத்தியத்தை போதிக்கிறவர்கள் பேரிலே கோபம் திரும்புகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அடுத்ததாக அவர்கள் பார்க்கிற 3வதாக பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பொறாமை என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இந்த பொறாமை தான் எல்லா பாவத்துக்கும் காரணமாக இருக்கிறது. இதில் இந்த அதிகாரத்தில் பல பாவங்கள் இருக்கிறது என்றாலும் இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இதற்கான மூல காரணமாக எது காரணமாக இருந்தது என்பதை ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள் பாருங்க. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்றார்கள். பொறாமை கொண்டு. இந்த அதிகாரம் முழுவதிலும் பல பாவங்கள் அவர்கள் செய்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த புதிய ஏற்பாட்டிலே யோசேப்போடு சம்பந்தப்பட்ட அவனுடைய சகோதரர்கள் செய்த காரியத்தை சொல்வதற்கு ஒரு பாவத்தை அடையாளமாக காண்பிக்கிறார். அவர்கள் பொறாமை கொண்டு இதை செய்தார்கள். பாருங்கள், மற்ற எல்லா பாவத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த பொறாமை உணர்வு. சகோதரத்துவத்திலே மாம்சீகமாக எழும்பக்கூடிய பல்வேறு விதமான பாவங்களிலே பொறாமை என்கிற அந்த உணர்வு ஒருவரை அது வெளிப்படாது, மனதுக்குள்ளே தான் இருக்கும். ஒருவர் பார்த்து நல்லா பழகுவாங்க, சிநேகிப்பாங்க, எல்லாம் செய்கிற மாதிரி காண்பிப்பார்கள். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோங்கிறது நம்முடைய இருதயத்தை பற்றி நமக்கு தெரியும். நாம் யார் மீதும் தேவையில்லாமல் அனாவசியமாக இந்த மாதிரியான குணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நமக்குள்ளாக தானே எழும்பும், மாம்சம் தலை தூக்காமல் இருக்காது. ஆனால் இந்த பொறாமை உணர்வு என்ன செய்கிறது? அதை வளர விடும் பொழுது அடுத்தடுத்த பாவங்களுக்கு அது வழிவகுக்கிறது. தன் சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை விட்டார்கள். இதை படிக்கும்போது எனக்கு இந்த 2 வசனத்தையும் படிக்கும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்ன தெரியுமா? பொறாமையினாலே அவரை காட்டி கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவரை விடுதலையாக்க மனதாயிருந்தான். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள் அவரை பொறாமையினாலே கொலை முயற்சித்தார்கள். பொறாமையினாலே. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய தவறான மத பக்தியை, தவறான வாழ்க்கை முறையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கடிந்து கொண்டே இருந்தார். அப்போ அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால அவங்களுக்கு சத்தியத்தை பொறுக்கிற காரியம் அவர்களை பாதிக்கிறது, அவர்களை தாக்குகிறது. உடனே அதை சரி செய்து கொள்வதற்கு பதிலாக அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற்றி அவரை கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அந்த 2 பகுதியை நம்ம படிக்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம். பொறாமையினாலே அவனை விற்று போட்டார்கள், தேவனோ அதிகாரியாக ஏற்படுத்தினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேர்ந்தது போலவே இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், பச்சை மரமாகிய எனக்கு இப்படின்னா பட்டை மரமாகிய உங்களுக்கு எப்படின்னு சொன்னார்.
நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். நாம் மற்றவர்களோடு எப்படி ஈடுபடுகிறோம், மற்றவர்கள் நம்மோடு எப்படி ஈடுபடுகிறார்கள், இந்த உறவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் எப்படி பாதிக்கப்படுகிறது, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் மற்றவர்களை எப்படி பாதிக்கிறது, அல்லது மற்றவர்களுடைய செயல்கள் நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், பொறாமையினாலே அவனை இன்னுமாக பொறாமை கொண்டார்கள், அதிகமாக வெறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 18வது வசனம் 20வது வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி 20வது நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். பாருங்கள் பாருங்க, அடுத்து அவர்கள் செய்ய ஒரு யோசனை என்ன பாருங்க. இந்த சூழ்நிலையிலே யாக்கோபு யோசேப்பை அழைத்தனுப்பி சகோதரர்களுடைய நலன் விசாரித்து வரும்படியாக அனுப்புகிறான். அவர்கள் இப்படிப்பட்ட இந்த எண்ணமெல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது கொஞ்சம் இவனுக்கும் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சிருக்கும் எப்படியும். ஆனாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு சற்றும் ஒரு தாமதிக்காமல் அல்லது எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் தகப்பனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து போகிற பிள்ளையை பார்க்கிறோம். 17 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகிட்ட இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஏறக்குறைய 20 மைல் தூரம் சீகேமுக்கு போய் உன்னுடைய அண்ணன் தம்பிங்களை பார்த்துட்டு வான்னு சொன்னாக்க யார் போவா? என்னாலாம் முடியாதுப்பா, வேற யாராவது அனுப்புங்க, வேலைக்காரங்க இருக்காங்கல்ல அவங்கள யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களை பார்ப்போம். ஆனால் கீழ்ப்படிதல் உள்ளவனாக அவன் புறப்பட்டு போனான். தூரத்தில் அவன் வருகிறான். வரும்பொழுது அவர்கள் பார்த்துட்டு பேசுகிறாங்க, அவனை கொலை செய்து விடுவோம். சொந்த சகோதரனை தங்களுடைய வீட்டு இளைய தம்பியை கொலை செய்வதற்கு இந்த மூத்த அண்ணன்மார்களுக்கு எப்படி இந்த யோசனை வருது, எப்படி இந்த மனசு வருது? நாம ஒருவேளை இந்த மாதிரிலாம் கொலை செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம்னு நினைக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா சொல்லுது? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். பழைய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் புதிய ஏற்பாடு வேறு விதமான ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. நாம நினைக்கிற மாதிரி மேலோட்டமான அர்த்தம் அல்ல. கத்தி எடுத்து குத்தி அவன் செத்து போன பிறகுதான் சட்டத்தின்படி அவன் கொலையாளி. ஆனால் மனதிலே பகைமை உண்டான போதே கொலையாளி என்று வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில். அதே போலதான் ஒவ்வொரு கட்டளை குறித்தும் ஒவ்வொரு பிரமாணங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாறு குறைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்றார். செயல்முறையில வருவதற்கு முன்னதாக எண்ணத்திலேயே அது பாவமாக தான் கருதப்படுகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பிரகாரமாக இது மகாபரிய பாதகமான செயல் என்பதை நாம் அறிகிறோம். இங்கே கொலை செய்ய அவர்கள் யோசிக்கிறார்கள், சொந்த சகோதரனை அவர்கள் கொலை செய்ய யோசிக்கிறார்கள். நாம் நினைக்கலாம், நம்மை குறித்து நாம் அப்படியெல்லாம் சிந்திக்கிறது இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் பகை என்பது கொலை பாதகத்துக்கு சமமாக இருக்கிறது. அதை யோசிக்க வேண்டும். அப்போ அவர்கள் கொலை பாதகர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கொலை செய்வதற்கும் அவர்களுடைய மனதில் துணிந்திருந்தது. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? 18வது வசனம், அடுத்த காரியம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி 5வது காரியம், கூட்டாக சேர்ந்து அவர்கள் சதியோசனை பண்ணுகிறார்கள். இவ்வளவு காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு மனம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனப்பாட்டை குறித்து படிக்கிற ஒரு வேத புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். அங்கே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் சொல்லி நிறைய படிப்போம். ஆனா அந்த ஒருமனப்பாட்டுக்கு நேர் எதிரான பாவத்துக்கு ஒருமனப்பட்டிருந்ததையும் கூட படிக்க முடியும். அனனியாவும் சப்பீராலும் பொய் சொல்வதற்கும் தேவ சமூகத்திலே மாய்மாலம் செய்வதற்கும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். பொறாமையினாலே நிறைந்து அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி, பவுலை கொலை செய்கிறவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பலவிதமான ஒருமனப்பாட்டை இப்படியும் அப்படியும் பார்க்கிறோம். அப்போ எந்த விதமான காரியத்துக்கு நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம்? ஒருமனப்பாடு அவசியம்தான். ஆனால் யாரோடு நாம் ஒருமனப்பட்டிருக்கிறோம்? கூட்டாக சேர்ந்து சகோதரனை கொலை செய்வதற்குரிய சதி யோசனைக்கு இவர்கள் உடன்பட்டிருந்தார்கள். 1ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிற முதல் வசனம் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கர்னு சொன்னதுனாலேயே இது யாரோ பாவிகளை குறித்து சொன்னது, இது துன்மார்க்கரை குறித்து சொன்ன காரியம் நினைக்கிறோம். துன்மார்க்கமான ஆலோசனை யாருடையதாக இருந்தாலும் அதில் நாம் சேரக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை மட்டும் இல்லை,
ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேதுரு வந்து சொன்னான், ஆண்டவரே உமக்கு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நீர் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தனியே கூட்டிக்கிட்டு போய் அவரை அழைத்து கொண்டு போய் பேசினான். அப்படி ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் பிசாசுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் நான் சொன்னார். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. மனுஷிகமா பார்த்தா சரிதான், மனுஷிகமா பார்த்தா சில விஷயங்கள் சரியாகத்தான் இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது ஏற்றதில்லை. நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்ன்னு சொன்னார். அப்ப மனுஷீகமான சிந்தனைகளை பிசாசு என்ன செய்ய முடியும்? கையாள முடியும். அதனாலதான் அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானினார். ஏன்னா அது தேவனுக்கு ஏற்றது அல்ல. நம்ம மனுஷீகமாக சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம், இதெல்லாம் இதுக்கு இது சரிதான், லாஜிக்கா யோசிக்கிறோம். ஆகவே துன்மார்க்கமான ஆலோசனைகளை நாம் எத்தனையோ நேரங்களிலே அப்படிப்பட்ட தீய ஆலோசனைகளும் பேச்சுக்களும் கூட விசுவாசிகளின் நடுவிலும் வருகிறதாக இருக்கிறது. இது தேவனுக்கு ஏற்றதா? இது மனுஷருக்கு ஏற்றதா? இது தேவனுக்கு ஏற்றது அல்லாது என்று சொன்னால் மனுஷருக்கு ஏற்றதாக இருந்தாலும் கூட நியாயமாக ஒரு வகையில நியாயம். அந்த நியாயத்தை ஒரு வகைப்படுத்துவாங்க. ஒரு வகையில நியாயம் தானே பிரதர். இந்த மாதிரி நாம் ஒரு வகையில நியாயமாய் இருக்கிறதாக எண்ணிக்கொண்டு சில நேரங்களில் உடன்பட்டு போகிற விஷயங்கள்ல நாம் பாவத்துக்கு உட்படுவதற்கு அது காரணமாகும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆலோசனை சொல்லக்கூடிய தகப்பனுடைய ஒரு தாயினுடைய ஆலோசனையை அங்கே பார்க்கிறோம். நீ அவர்களுடைய ஆலோசனைக்கு உடன்படாதே. அப்ப தீய ஆலோசனைகளோடு சேர்ந்து உடன்பட்டு போனவர்களை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 20வது வசனம், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். இப்ப என்ன சொல்றாங்க? பொய் சொல்வதற்கு அவர்கள் அடுத்த யோசனைக்கு போறாங்க. பிளான் பாருங்க, எவ்வளவு பக்காவான திட்டங்கள் எல்லாம். ஒரு காரியத்தை செய்வதற்கு வரிசையாக அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா காரியம் செய்யறாங்க. ஏன்னா அனைத்தும் பாவம், எல்லா காரியங்களும் பாவ பட்டியலில் வருகிறது. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக செய்கிற காரியங்கள் எல்லாமே சகஜமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த 37ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை நாம் ஒரு கதை போல படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த சரித்திர சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அது ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக ஒன்றின் மேல் ஒன்றாக அவர்களுடைய பாவத்தை குறித்து பார்க்கிறோம். அப்ப இவங்க சொல்றாங்க, நாம் இவனை வந்து இந்த குழிகளில் ஒன்றில் போட்டுட்டு இவனுடைய உடைய வந்து ஒரு ரத்தம் துவைத்த நிலைமையில கொண்டு போய் தகப்பனிடத்தில் காமிச்சிருவோம். அப்பா அவன் நம்ப வச்சிடலாம், ஏதோ துஷ்டமிருகம் பீறி போட்டுருச்சு போலப்பான். பொய் சொல்வதற்காக அவர்கள் அஞ்சவில்லை, உண்மையை மறைக்குவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். அடுத்ததாக 20வது வசனம் கடைசி, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே இவங்க வீட்டில் வந்து இவங்க தவறான நடத்தை வாழ்ந்து பல துன்மார்க்கமான பாவங்கள் செய்தவங்க தான். அதனால இதையெல்லாம் அப்பப்போ தகப்பனிடத்தில் சொல்லி கொண்டு வருவான் யோசேப்பு. அங்கேயே அவங்களுடைய வாழ்க்கை முறையில் 2 வேறுபட்ட வாழ்க்கை முறையை பார்க்க முடியும். துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அதற்கு உடன்படாமல் அந்த பாவத்துக்கு எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருந்த யோசேப்பு. இப்போ இங்கே அவர்கள் பார்க்கிறார்கள், அவன் இருக்கிறதான பிரச்சனை, அவனுடைய சொப்பனங்கள் என்னவா முடியுது பார்ப்போம். இப்போ தேவனுடைய திட்டங்கள் அல்லது தேவனுடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறது நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே இதுக்கு பின்னாக, அந்த சொப்பனத்துக்கு பின்னாக தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு, தேவனுடைய ஆலோசனை இருக்குங்கிறது அவங்களுக்கு கண் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மாம்சத்திலே மனிதனாக வந்த பொழுது கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை அவர்கள் மேற்கோள் காண்பித்து ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள். இப்போ காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் செய்ததெல்லாம் தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவனுடைய திட்டத்தில் அவர்கள் எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவகுமாரனை அவர்கள் கொலை செய்கிறார்கள். தங்களுடைய மகிமையின் கர்த்தரை அவர்கள் கொலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களை மகிமையின் கர்த்தர் என்று அறியவில்லை. தேவனுடைய திட்டங்கள் இவர்களுக்கு மறைவாக, ஆலோசனைகள் இவர்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, தேவனுடைய ஆலோசனை யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். சுத்தமாக இவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா என்று சொன்னால் இருக்கிறது. அதை எப்படி இருந்ததுன்றதை பார்ப்போம். அடுத்ததாக 8வதாக நாம் பார்க்கிறோம் 24-25வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள்,
அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது போதும் போதும், அவர்கள் அவனை எடுத்து ஒரு குழியிலே போட்டார்கள், தண்ணீர் இல்லாத குழியில போட்டார்கள். அந்த குழியில போட்ட பிறகு போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார். பாருங்க இங்கே இப்ப அவங்களுடைய மனசாட்சியை பாருங்க, குற்ற உணர்வற்ற மனசாட்சி. எவ்வளவு பெரிய காரியம்லாம் செய்ய நினைச்சாங்க, இவனை கொலை செஞ்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா இடையில் ரூபன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, இவனை கொலை செய்யாமல் இவனை தப்பு வைக்கிறதுக்கு என்ன நினைச்சான். அவனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கலாம், ஆனா நல்ல யோசனையினாலதான் அதை செஞ்சானான்னு சொல்ல முடியாது. ஒரு மாறுபட்ட இன்னொரு யோசனை கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு ஒரு ரொம்ப நல்லவர்கள் அல்ல அவங்க. எல்லாத்துலேயும் அவங்களுடைய சுயநலம் ஒரு இருக்கிறது. ஒரு நல்லது செய்கிறாங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு ஒரு சுயநலம் இருக்கும் ஒரு காரணமாக. இப்போ ரூபன் அவர்களுடைய கைக்கு தப்புவித்து தகப்பனிடத்தில் அவனை கொண்டு போக மனதுள்ளவனாக, நம்முடைய சகோதரனை நாம் ஏன் கொலை செய்ய வேண்டும், இந்த குழியில் ஒன்று போட்டுடலாமேன்னு சொல்லிட்டான். அது எதுக்கு சொன்னான்னு சொன்னால், அவனை உயிரோடு எப்படியாவது தகப்பனிடத்தில் கொண்டு போய் சேர்த்திடலாம். அது ஒரு வகையில் அவனை மற்றவங்களை விட அவனை நல்லவனாக ஒரு வேளை காட்டலாம். வேத பண்டிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, இதுக்கு பின்னாக அவனுடைய மாறுபட்ட ஒரு யோசனை இருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது இந்த ரூபன் ஏற்கனவே தகப்பனுக்கு விரோதமாக பெரிய பாவத்தை செய்தவன், தகப்பனுடைய மறுமனையாட்டியரிடத்தில் இவன் பாவம் செய்தவன். ஆகவே இவனுடைய பெயர் நாறி போனது. இவனுக்கு அங்கே இருந்த சேஷ்டபுத்திர பாகம் இழந்து போயிருந்தான், இவனுடைய தகுதியை இழந்து போயிருந்தான். இதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணும்னு சொன்னாக்க, இந்த நேரத்தில் யோசேப்பை அவங்களுடைய கைக்கு தப்புவித்து பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தாக்க தன்னுடைய மதிப்பு கூடும், தன்னுடைய மதிப்பு உயர்த்தி கொள்ளலாம். தங்களுடைய பெயரை தங்களுடைய புகழை காத்து கொள்வதற்காக வேண்டி நன்மை செய்வது போல பாசாங்கு செய்யக்கூடியவர்கள் உண்டு. உண்மையிலே அவர்கள் நன்மை செய்யணுங்கிற நோக்கம் அல்ல, அந்த நோக்கத்துக்கு பின்னாக இருப்பதுன்னா தங்களுடைய மகிமையை தேடிக்கொள்வதா, தங்களுக்கு நற்பெயரை காத்துக் கொள்வதற்கா. இதெல்லாம் மனுஷ சுபாவமாக இருக்கிறது, மனுஷ சுபாவமாக இருக்கு. நீதிமொழியின் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம், தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷனுடைய இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். இது யாரையோ நம்ம சுட்டி காண்பிக்கிற மாதிரி சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடலாம். நம்முடைய இருதயமும் மற்றவர்களுடைய இருதயமும் ஒன்று தான். இப்போ எல்லா மனிதனுடைய இருதயமும் மோசமானதாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. ஆகவே தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நம்முடைய யோசனைகள், நமக்குள்ளாக ஒரு திவ்ய சுபாவத்தை பெற்ற விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தெரியுமா? நம்மை குறித்து சொல்லும்போது திவ்ய சுபாவத்தை பெற்றவர்கள் சொல்லு. அப்பேற்பட்ட நமக்குள்ளாக தான் பழைய மாம்ச சுபாவமும் வேலை செய்யுது. பழைய மாம்ச சுபாவம் செத்து அழிஞ்சு போயிடல, அது இன்னும் உயிரோடு தான் இருக்கு. ஆகவே இந்த ரெண்டுக்கு இடையில தான் பெரும் போராட்டம் வருது. ஆகவே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆகவே நமக்குள்ளாகத்தானே நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாச்சே, தேவனுடைய பிள்ளைகளாச்சே, இந்த யோசேப்பின் சகோதரர்களைப் போலவா நாம் இருப்போம்? ஒரு முறை கரூரில் நான் வேத பாட வகுப்பு எடுக்கக்கூடிய இடத்துல நான் ஆகாப் ராஜாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறு குறித்து எடுத்துக்கொண்டிருந்தேன். 40 அவன் கொலை செய்தது சம்பந்தமாக. அந்த காரியத்தில் அவன் செய்த அத்தனை விஷயங்களையும் பட்டியல் போட்ட பிறகு நான் சொன்னேன், ஒரு கேள்வி கேட்டேன், இதையெல்லாம் ஒரு விசுவாசி செய்ய முடியுமான்னு கேட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு 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 அவிசுவாசியான ஆகாப் ராஜா செய்திருக்கிறான். அவன் தேவபக்தி அற்றவன், அவன் அவிசுவாசின்னு தெரியும். ஒரு விசுவாசி இதையெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டேன். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. விசுவாசினாலையும் இதை செய்ய முடியுங்கிறதுக்கான உதாரணம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பக்கத்தில் தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டு வச்சேன். தாவீது இதையெல்லாம் செய்யும் போதும் விசுவாசியாக தான் இருந்தான், ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான். அதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? உன்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்துன்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டையும் பக்கமா வச்சு ரெண்டு பேருடைய இதையும் தாரதமியப்படுத்தி காமிக்கும் போது பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே போல செய்யறாங்க. இன்றைக்கு விசுவாசிகளும் அவிசுவாசிகளைப் போல நடந்து கொள்ளுகிற வாழ்க்கை முறையை நாம் பார்க்கிறோம் பல விஷயங்கள்ல. ஆகவே இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த நான் வாசித்த ரோமர் எழுதின நிருபம் ஆரம்பத்தில் நான் வாசிச்சோம்லவா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்கன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய வரலாறுகள் எல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கு. போதனைக்காக மட்டுமல்ல, எச்சரிப்புக்காகவும் தான்.
ஆகவே இந்த காரியங்கள், இந்த 37ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற காரியங்கள் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது 29வது மற்றும் 30வது வசனங்கள். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போனபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரத்திற்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், குழியில் போய் பார்க்குறான், குழியில் அவன் காணான். இடையில என்ன நடந்துருச்சுன்னா, ரூபனுக்கே தெரியாமல் அந்த இடத்துல வேற ஒரு காரியம் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னாக்கா, அங்கே வரக்கூடிய வர்த்தகர்கள் வந்தாங்க. அந்த வர்த்தகரிடத்தில் இவனை வித்தாக்க கொஞ்சம் காசாது கிடைக்கின்றா. இவனை கொண்டு வெறுமனே குழியில் போட்டு போகிறனால நமக்கு என்ன லாபம்? அதாவது செய்கிற காரியத்தில் ஒரு ஆதாயத்தோடு அதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதை என்ன செய்கிறாங்க பாருங்க, பணம், ஒரு சொற்ப பணம், ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்கிறாங்க. அந்த 20 வெள்ளிக்காசுக்காக இவனை சும்மா குழியில் போடுறத விட அவனை தூக்கி இங்கே வித்துட்டாக்கா நம்மளை விட்டு தொலைஞ்சும் போயிடுவான், காசும் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை காட்டி கொடுத்த மாதிரி இருக்கும், அவர் தப்பிச்சுக்குவார், நமக்கும் காசு வந்துடும். யூதாசுடைய எண்ணம். அவர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சவர், அவர் தப்பிச்சிருவார், நமக்கும் பணம் கிடைக்கும். ஆனால் நடந்த சம்பவங்கள் வேறு விதமாக போனோன்னு அவன் பயந்தான், அவன் குற்ற உணர்வு அடைந்தான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால் பாவம் செய்தேன்னு சொல்லி கதறினான். எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி அப்புறம் அடித்து கொண்டான். அது மாதிரி இவங்க பணத்தை ஆதாயமாக பார்த்து பண ஆதாயத்துக்காக தன் சகோதரர்களை விற்க பார்த்தார்கள். அந்த விற்ற காரியம் ரூபனுக்கு தெரியல. ரூபன் தெரியாமல் வந்து கதறுகிறான். கதறும்போது, இல்லடா அவனை தூக்கி நாங்கள் தான்டா வர்த்தகர் இடத்துல வித்துட்டோன்னு சொன்னாங்களா? நான் நடைமுறை ரீதியான வார்த்தைகளாக சம்பாஷணையாக பேசுகிறேன். என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் தான்டா எடுத்து வர்த்தகர் இடத்துல வித்துட்டோம், அவன் அந்த குழியை போடுறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது, விற்றா கூட 20 காசு கிடைக்கும், அதனால வித்துட்டோம் சொன்னானுங்களா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? சொற்பமோ அதிகமோ பண விஷயத்தில் உண்மை இல்லை. கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் கொஞ்சத்தில் தான் உண்மையற்ற தன்மை தொடங்க. கொஞ்சம் தானே, சின்னது தானேன்னு, அந்த சின்னது தானேன்னு சொல்கிற அவங்க மனசை அதை ஏற்றுக்க பழகிக்கும் போது அதிகத்திலும் உண்மையற்றவர்களாகிறேன். இங்கே பண விஷயத்தில் கூட இந்த சகோதரர்களுக்குள்ளாக ஒரு ஒரு உண்மையற்ற தன்மையை நம்ம பார்க்குறோம். அதிகமாக கொஞ்சமாங்கிறது அல்ல விஷயம். இவங்க எப்படி நடந்து கொண்டார்கள், பண விஷயத்தில் இவர்கள் எப்படி இருந்தாருங்கிறத பார்க்குறோம். மனைவிக்கு தெரியாமல் கணவனும், கணவனுக்கு தெரியாமல் மனைவியும், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகளும் பண விஷயத்தில் இன்றைக்கு உண்மை இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணத்திலே நான் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ சபைகளில் இன்றைக்கு பண விஷயத்தில் உண்மை இல்லை. நம்முடைய சபைகளில் பண விஷயத்தில் உண்மையற்றது. ஒரு தடவை நானும் நம்முடைய சபையில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியருமாக மதுரையில் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு டினாமினேஷனுடைய பெரிய ஒரு கட்டிடம், அவங்களுடைய சொத்து, அங்கே தான் நம்மளுடைய முகாம் நடக்குது. அங்கே போன போது அவர் எங்கிட்ட சொன்னார், நமக்கெல்லாம் இப்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப ஆசைப்பட்டு சந்தோஷமாக சொன்னார், நமக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நமக்கெல்லாம் இப்படி இல்லையேன்னு. நான் சொன்னேன், நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அதுலேயே நம்ம உண்மை இல்லையே அப்படின்னு. இவங்க உலக பிரசித்தி பெற்ற உலகம் முழுவதிலும் இருக்கிற அமைப்புகளுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாளர்கள். அதில் அவங்க எவ்வளோ நேர்மையாக நடக்கிறாங்க. ஓரளவுக்கு அதில் ஊழல் இல்லை. சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் கூட ஊழல்கள் இருக்கு. ஆனால் உலகளாவிய நிலைமையில சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சபை அமைப்பு அது. ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய ஊழல்னு சொல்ல முடியாது பண விஷயத்தில். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்சத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அடுத்ததாக நான் பார்க்கிறோம் 32வது வசனம். பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். இங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தகப்பனிடத்துல சொல்றாங்க, பொய் சொல்லவும் ஏமாற்றமும் செய்கிறார்கள். தகப்பனிடத்துல சொல்றாங்க, இது உம்முடைய தகப்பன், இது உம்முடைய குமாரனுடையதா பாருங்க. எப்படிப்பட்ட மனசாட்சி பாருங்க. கொஞ்சம் கூட குறுகுறுப்பு இல்லாத குற்ற உணர்வற்ற ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க. அப்படியே சகஜமா யதார்த்தமா நடக்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு உண்மையுள்ளவர்கள் போல நடிக்கிறது. பொய்யும் ஏமாற்றுதலையும் நான் பார்க்க 32வது வசனத்தில்
அடுத்ததாக 35வது வசனத்துல பார்க்கிறோம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். அந்த வஸ்திரத்தை பார்த்தோன்னா அவன் கதறான், ஐயோ இது என்னுடைய குமாரனுடைய வஸ்திரம் தான், ஐயோ அவன் செத்து போயிட்டான். எதாச்சியா யாக்கோபு அப்படியே நம்பிட்டான். வஸ்திரத்தை காமிச்சு ரத்தத்தோடு காமிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த தகப்பனுடைய மனசை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மிகுந்த வயதான ஒரு மனிதன் தனக்கு பிரியமான மகனுடைய வஸ்திரத்தை காண்பித்து இது உங்களுடைய குமாரனுடைய வஸ்திரமா பாரும் என்று சொன்னால், வனாந்தரத்தில் அனுப்பப்பட்ட ஒரு மகன் அவன் இல்லாம அவனுடைய ஆடை மாத்திரம் வந்து காண்பிக்கிறார்கள் சொன்னால் அந்த தகப்பனுடைய மனம் என்ன மாதிரி பதறி இருக்கும்? அந்த பதற்றம் கொஞ்சமும் இவர்களை பாதிக்கவில்லை. அந்த தகப்பனுடைய மனம் எவ்வளவு துடித்து போயிருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான்னு வச்சுக்குவோம், அவன் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறான். ஆனால் இந்த தகப்பனை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டான்னு சொல்லி நினைக்கும் போது தன்னுடைய மகனுக்காக அந்த உள்ளம் எப்படி துடிக்கும்? அந்த தகப்பனுடைய துடிக்கும் உள்ளத்தை கண்டும் கூட அவங்களுடைய மனசுல கொஞ்சமும் இலகி போகவில்லை. இலகி போகாத மனம். பாசாங்கு காட்டித்த என்ன செய்யறாங்க பாருங்க, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்துக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா அவங்களும் சேர்ந்து செய்யறாங்க. இந்த திருடன் வருவான், திருடன் வரும்போது திருடனை பிடிக்கிறக்கா கூட்டம் ஓடும்போது திருடனை பிடிங்கன்னு போனால் கொஞ்ச நேரத்தில் அந்த திருடனும் கூட்டத்தோடு சேர்ந்து என்ன செய்வான்? திருடனை பிடிங்கன்னு கேட்டு அவனும் கத்திட்டு போவான். அது மாதிரி இவனுங்களும் சேர்ந்துக்கிட்டு துக்கத்தோடு இருக்கக்கூடிய தகப்பனோடு இவங்களும் சேர்ந்து துக்கப்படுற மாதிரி அழுகிறாங்க. பாசாங்க இல்லதுலேயே பெரிய பிரச்சனை, பெரிய பாவம் என்ன? அந்த மாய்மாலம் தான். எல்லா விஷயத்திலும் மாய்மாலம் செய்ய முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத பரிசேயர்களை பார்த்து சொன்னது அதுதான். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரராகிய வேதபாரகரே. அவங்களுக்கு அவர் கொடுத்த பெயர் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் அனாவசியமான ஒரு வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடியவர் அல்ல. இந்த விபச்சார சந்ததியார்னு சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகர்னு சொன்னார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடினமோ அல்லது சாதாரணமானதோ அதை சாதாரணமாக சொல்லிவிட மாட்டார். அர்த்தமற்ற நிலைமையில் அவர் சொல்ல மாட்டார். அப்ப மாய்மாலம் பண்ணினார்கள், பாசாங்கு செய்தார்கள். அடுத்ததாக 35வது வசனத்திலே இல்ல 35வது வசனம், அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அப்ப அவங்க பாருங்க, தகப்பனிடத்தில் உண்மையான அன்பு காண்பிக்கவில்லை. அதுவும் அங்கே இருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னாக்க, இப்படியான துடிப்பு இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அவங்களுடைய மனசுல ஒரு மாற்றம் வரவில்லை. அவர்கள் மாய்மாலம் பண்ணினார்கள். அதிலே அவர்கள் தகப்பனை நேசிக்கவில்லைங்கிறத அது காட்டுது. என்ன துடியா துடிச்சிருப்பார் அந்த மனுஷன். அந்த துடிப்பிலே கூட தகப்பன் பேரில் இவங்களுக்கு அன்பு உண்மையாக இருந்திருக்குமானா உண்மையை சொல்லியிருக்கலாம். இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, நாங்கள் தான் இப்படி செஞ்சிட்டோம், யோசேப்பை வித்துட்டோம் நாங்கள் சொல்லியிருக்கலாமே. எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்ல முடியும், தங்களை திருத்திக் கொள்ள முடியும், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை செய்யவில்லை. மாறாக தகப்பனிடத்திலே உண்மையான அன்பற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். இதையெல்லாம் செய்கிற பொழுது தகப்பனிடத்தில் அன்பில்லைங்கிறத இது காட்டுது. சகோதரனுக்கு விரோதமாக மட்டுமில்லை, தகப்பனிடத்திலும் அன்பு காண்பிக்கவில்லை. நான் சொல்றது பரம தகப்பனை. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? அப்ப அங்க உண்மையான அன்பு இருக்குமானால் இங்கே உண்மையான அன்பை காட்ட முடியும். அப்ப இங்க உண்மையான காரியத்தை இல்லைன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அங்க உண்மையான அன்பு இல்லை, தேவனிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. ஆனா மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லுது? நான் தேவனிடத்தில் எல்லாம் உண்மையா தான் இருக்கிறேன், சரியா தான் இருக்கிறேன். அடுத்ததாக 19வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனுக்கு ஒரு பட்ட பெயர், ஏளனம் செய்வது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த பரியாச பேச்சுக்கள் இன்னைக்கு விசுவாசிகள் நடுவில் நிறைய வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு புனைப்பெயர் சொல்லுவாங்க, ஒரு பட்ட பெயர் சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளார ஒரு ரகசிய பெயர். அப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் பரியாசங்கிறதே தெரியல. இன்னைக்கு நகைச்சுவைக்கும் பரியாசத்துக்கும் இடையில ஒரு வேறுபாடு தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் உலகம்.
உலகம்தான் காரணம். ஏன்னா உலகத்தை நமக்குள் கொண்டு வரக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே உலகம் பரியாசத்தை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு எல்லாம் பரியாசமான காரியங்களை செய்வதெல்லாம் லேசானது. மற்றவர்களை பரிகசிப்பதோ மற்ற பரியாசமான காரியங்களில் ஈடுபடுவதோ என்பது உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண வாழ்க்கை முறை. ஆனால் அந்த வாழ்க்கை முறையை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பரியாசத்துக்கும் நகைச்சுவைக்கும் வேறுபாடு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னு சொன்னாக்க இந்த சினிமா என்கிற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் இந்த நகைச்சுவைங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு அதிகமாக பார்த்து பார்த்து ரசித்தார்கள். அந்த சினிமாவில் நகைச்சுவை என்பது மாறி அது அப்படியே பரியாசமாக மாறி போனது. பரியாசத்தை நகைச்சுவையாக எண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனால் மெதுமெதுவாக பழகி போன மக்கள், விசுவாசிகளும் கூட இதில் அதிகமாக ஈடுபட்டவர்கள், அவர்கள் அங்கிருந்து நிறைய எடுத்துக்கொண்டார்கள். என்னாச்சு? நாங்களும் நகைச்சுவை தான் பேசுகிறோங்கிற மாதிரியான எண்ணத்தில் இன்னைக்கு பரியாச பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. எத்தனையோ நேரங்களில் தங்களுடைய சொந்த சுய சந்தோஷத்துக்காக மற்றவர்களை பரிகசிக்கக்கூடிய, ஏளனம் பண்ணக்கூடிய, மற்றவர்கள் பேரில் அவதூறான காரியங்களை சொல்லுகிற போதும் மற்ற நேரங்களிலும் பரியாசம் பண்ணி பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்கிறோம். பரியாசம் பண்ணுதலுமான வார்த்தைகள் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதுன்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டில் என்னென்ன பாவம் சொல்லியிருக்கோ அதை எல்லாமே விசுவாசிகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அத்தனை பாவங்களும் இங்கே பார்க்குறோம். இங்கே என்னென்ன பாவங்கள் பார்க்குறோமோ அது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்கு. அப்போ ஏன் விசுவாசிகளுக்கு போய் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்? அப்போ விசுவாசிகளை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுங்கிறதுனால தான் இது சொல்லப்பட்டு. அப்போ இத்தனை காரியங்களை 13 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் அந்த சொப்பனத்தை அவர்கள் கண்ட சொப்பன காரியத்திலே அவர்கள் மீது அந்த வெறுப்பும் பகையும் கூடி போனது. ஏற்கனவே இருந்த அந்த பகைமை உணர்வு, வேறுபட்ட மனசு, அந்த சகோதரத்துவத்தில் இருந்த வெறுப்பு அதிகரித்து கடைசியாக அவர்கள் இவ்வளவு காரியங்களை செய்வதற்கு காரணமாக்கிறது. அக்காரணம் அவர்கள் தேவனுடைய திட்டங்களை முதலாவது புரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை குறித்து நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் மொத்தமாக நம்முடைய சபையை குறித்தும் தேவன் நமக்கென்று ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய தெய்வீக திட்டங்களுக்கு மாறாக நாம் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வதற்கு ஏதுவாக, நஷ்டப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக பிசாசு மாம்சீகமான காரியங்களில் ஈடுபட செய்வதற்கு விசுவாசிகளையும் கூட இப்படி நடத்த முடியும், தூண்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையை நாம் மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து விட்டுவிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்கி விடுவோம். கடைசியாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது எல்லாம் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும் பொழுது எரிந்து அழிந்து போய்விடும், ஒன்றும் இருக்காது. நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்கிற வாழ்க்கை வாழணும்னு சொன்னா அதுக்கேற்ற நிலைமையில வாழ்வது அவ்வளவு லேசான விஷயம் அல்ல. மாம்சத்தை எதிர்த்து போராடி வாழ வேண்டியதாக இருக்கிறது. அது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப மனுஷீகமாகவே அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அவர்களுடைய பார்வையில் எல்லாமே மனுஷீகமாக தான் தோணுச்சு. உலக மனிதர்களுடைய பார்வையில் எப்படி இதெல்லாம் பார்ப்பாங்களோ அப்படிதான் அவங்க அதை பார்த்தாங்க. ஆகவே அவர்களுக்கு எல்லாம் மனுஷீகமாக தோன்றியது. அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய திட்டங்கள் ஒன்றும் புரியாது. சொல்ல போனால் அவர்களுக்கு தெய்வ பயம் என்பது பெயரளவில் தான் இருந்தது. அவர்கள் தங்களை இஸ்ரவேலின் ஜனங்கள், யாக்கோபின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு தெய்வ பயம் என்பது, யெகோவாவை குறித்ததான அறிவு இருந்தது, ஆனால் எல்லாமே பெயரளவிலானது. ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவெல்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் பெயரளவிலானது. உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கேற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமக்கு ஒரு விசுவாசிகளுக்கு ஏற்ற ஒரு பெயரும் அந்த வாழ்க்கை முறையும் புதிய ஏற்பாடு போதிக்கிறது. நமக்கு சில பெயர்கள் இருக்கிறது, புதிய பெயர்கள். அந்த புதிய பெயர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையும் இருக்கிறது. நீதிமான்கள் என்று சொன்னால் தானும் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நீதி உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம். நமக்கு நீதியை குறித்து என்ன இன்னைக்கு அக்கறை இருக்கு? சிலுவையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் அன்பை குறித்தே பேசுகிறோம். அன்புதான் நமக்கு பிரதானமாக இருக்கிறது. நம்ம பெற்றுக்கொண்டது சிலுவையில் இருந்து அன்பை தான் பெற்றுக்கொண்ட உண்மை. ஆனால் அந்த சிலுவையை நம்மை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு அந்த சிலுவை அவசியமாக இருந்தது. ஏன்? என்ன காரணம்? நீதி நிமித்தமாக. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நீதி உள்ளவரும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அவரையே கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார்னு சொல்லி பார்க்கணும். எத்தனை முறை அந்த இடத்துல நீதிங்கிற வார்த்தை வருது பாருங்க.
தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்கியவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். தேவன், நம்முடைய தேவன் நீதியின் தேவன். நீதி அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில் நீதிக்கும் நியாயத்துக்கும் இடம் குறைந்து கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் இதையெல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஆவியானவர் ஒன்றும் குறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் எழுதியிருக்கிறார்? வேதத்தில் இவைகளெல்லாம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இவ்வளவு துல்லியமாக ஒன்று விடாமல் எழுதி வைக்கணுமா? இதை எழுதி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாம் அதை விசுவாசிக்கிறோம் இல்லை? அப்படியானால் இதை எழுதப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு எச்சரிப்பு உண்டாவதற்காக. எச்சரிப்பு உண்டாவதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு நேர் அடுத்ததாக இதோடு சம்பந்தப்பட்டு சில அதிகாரங்களை கடந்து போனோம்னா, நேரம் இல்லாமல் நாளை சுருக்கமாக முடிக்கிறேன். 42 முதல் 45 அதிகாரங்களை வாசிச்சிங்கன்னு சொன்னா மிக கடினமான நிலைமையிலே நடந்து கொள்ளக்கூடிய யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கணும். காலங்கள் மாறுகிறது. இப்படியே காலம் இருந்துராது. 22 வருஷங்கள் ஆனது. காலங்கள் உருண்டோடி போனது. வருடங்கள் எத்தனை ஆனாலும் சரி தேவன் கணக்கு தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். 22 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க போய் யோசேப்பிடத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஒரு பஞ்சகாலம் வந்தது. பஞ்சத்திலே எகிப்திலே போய் தானியம் வாங்கும்படியாக போனார்கள். அங்கே யோசேப்பு தான் அதிகாரியாக இருக்கிறார். இவர்களுக்கு தெரியவில்லை. போன இடத்துல அவங்களிடத்துல கடினமான நிலைமையில் அவன் நடந்து கொள்கிறான். முதல் முறை போகிறார்கள். அவன் வேவுக்காரர் என்று இவனை யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வேவுக்காரருங்கிறத சொல்லி அச்சுறுத்தி பயமுறுத்தி அவங்கள பிடிச்சி ஒருத்தனை வச்சுக்கிறான். சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிறான். நீங்கள்லாம் போய் உங்கள் தம்பியை கூட்டு வந்தால் தான் நான் உங்களை விடுவேன். மிக கடினமாக அந்த 42 முதல் 45 அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். யோசேப்பினுடைய நடவடிக்கை மிக கடினமான நிலைமையில் நடத்துகிறான். அதெல்லாம் படிக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப்பு இப்படி திரும்ப பதில் வாங்கும் வண்ணமாக, பழி வாங்கும் வண்ணமாக நடந்து கொள்வது சரியாது. கதற அவங்களை கதற விடுறான். பணத்தை போட்டு விட்டுறான். திரும்ப அந்த பணத்தோட வர்றாங்க. அதுக்கப்புறமா அந்த தம்பியை கூட்டிட்டு வந்த பென்யமீனுடைய பையிலேயே வெள்ளி பாத்திரத்தை போட்டு விடுறாங்க. கடைசியில் இவனே ஆள் வச்சு பின்னாடி போய் அந்த பாத்திரத்தை யார்கிட்ட இருக்குதோ அவன் சிறை கைதியை பிடிச்சுக்குவேன்னு சொல்றான். அந்த அதிகாரங்களை உணர்வு பூர்வமாக நீங்க படிச்சீங்கன்னாக்க இதுக்கு பின்னாக இருக்கக்கூடிய இந்த உத்தரவாதம் வாங்கி கொண்டு வந்த யூதா, அவனுடைய தகப்பன் யாக்கோபு, இவங்களுடைய உள்ளமெல்லாம் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்குங்கிறத யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இந்த சகோதரர்களை இவ்வளவு பழி வாங்கும் விதமான ஒரு கடினமான ஒரு நடவடிக்கையில் யோசேப்பு ஈடுபடணும்? யோசேப்பு அப்படி ஈடுபட்டது சரியா? யோசேப்புக்கு இவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் துளியளவும் கிடையாது. இவங்களை மாதிரி அல்ல, உங்களை போல அல்ல நான்ன்றாரு. நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தா தெரியும். உங்களை போல அல்ல நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். நான் தான் உங்க சகோதரன் யோசேப்பு. நீங்க போய் அவனை எங்க அப்பாவை கூப்பிட்டு வாங்கிறான். ஏன் தெரியுமா? அன்றைக்கு என்னை மீதியானியர் கையில விற்று போட்டது போல இன்னைக்கு இந்த பாத்திரம் யார் கையில இருக்கிறதோ அவன் அடிமையா இருக்கணும்னு சொல்லும்போது அவனைத்தானே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன போகுது, வாடா போயிடலாம், அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் பென்யமீனை கை கழுவி விட்டு தங்களை காத்து கொள்வதற்காக நம்ம ஜெயிலில் இருந்து தப்பிச்சா போதும் அப்படி சொல்லிட்டு போற மாதிரி நிலைமையில் இருக்காங்களா, இல்லை உண்மையிலேயே செய்த குற்றத்தை எல்லாம் நினைச்சும் இப்பவும் இந்த விஷயத்துல மனம் திரும்பி நடக்கிறாங்களாங்கிறத பார்க்கறதுக்காக நடந்து கொண்டத பரீட்சை, கடினமான பரீட்சை, மனம் திரும்புதலுக்கான பரீட்சை கர்த்தர் கடினமானதாக வைக்கிறார். உண்மையாகவே நாம் மனம் திரும்பினது உண்மையானதா அல்லது வெளி தோற்றமாக நாம் நடந்து கொள்கிறோமா? தேவன் சில நேரங்களில் நம்முடைய கடுமையான அனுபவத்தினூடாக, நம்முடைய பரீட்சையினூடாக நம்மை மனம் திரும்புவதற்கு நேராக நடத்துகிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது இதுக்கு நேராக போதனையும் நம்பிக்கையும் உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது, எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. போதனையும் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவன் தெய்வ பக்தி உள்ளவன், உண்மை உள்ளவனாக இருந்தான், பழிவாங்குகிற மனப்பான்மை இல்லாமல் மன்னிக்கிறவனாக இருந்தான், தீமைக்கு நன்மை செய்கிறவனாக இருந்தான், பாடுகளுக்கு பின்னாக உள்ள தேவ கரத்தை அறிந்தவனாக இருந்தான், துன்பங்களை கடந்தும் சந்தோஷமுடையவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் கடந்து போக வேண்டி வரும்.
கிறிஸ்தியானுடைய மோட்ச பிரயாண புஸ்தகம் படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற அனுபவம் என்பது தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எப்படி இருக்கும். இந்த பாடுகளின் ஊடாக கடந்து போகாத ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவம் இருக்க முடியாது. அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பத்தினூடாக தான் கடந்து போக வேண்டிய பாதை கிறிஸ்தவ பாதை. அது வேறு விதமான மனிதர்களிடத்திலிருந்து வரலாம், சக விசுவாசிகளிடத்திலிருந்து வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டம் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனிலே நிறைவேறும். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சும்மா எதேச்சையாக நடந்து விடவில்லை, தற்செயலாக நடந்து விடவில்லை, திடீரென்று நடந்த நிகழ்வுகள் அல்ல. அது ஒரு விபத்தான அனுபவங்கள் அல்ல. சில நேரத்தில் விபத்து போல தெரியலாம், திடீரென்று நடந்ததாக இருக்கலாம், அல்லது மனிதனுடைய விரோத பகையாக தோன்றலாம். உண்மை அதல்ல. நமக்கு பின்னாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், இதனூடாக நம்மை நடத்துகிறார். அது ஊழியர்காரராக இருக்கட்டும், மூப்பராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது உண்டு. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய காரியங்களில் இந்த யோசேப்பின் சகோதரர்களைப் போல நம்முடைய இருதயம் இருந்து விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யோசேப்பை போல நாம் நடந்து கொள்ளக்கூடிய உத்தமமான இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு தெய்வ பக்தியும் உண்மையும் உள்ளவனாக இருந்தான். பழிவாங்குகிற மனப்பான்மை இல்லை, மாறாக மன்னிக்கிறவனாக இருந்தான். தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவனாக இருந்தான். பாடுகளுக்கு பின்னாக இருக்கக்கூடிய தேவ கரத்தை அவன் உணர்ந்து கொண்டவனாக இருந்தான். துன்பங்களை கடந்தும் சந்தோஷமுடையவனாக இருந்தான். நாமும் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.